கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 7ஆம் மாதத்தில் தேவன் அழகா நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். 7ஆம் மாதம் சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இந்த நாளில் கர்த்தர் உங்களோட இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த இடைப்பட்ட நாளிலையும் கர்த்தர் பேச ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாய் 2 முதலாவது வசனத்தில் 2வது இதில் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு 7ஆம் மாதத்தில் உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆம் மாதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை மிக மிக பிரயோஜனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை கொடுக்கும். அது மாத்திரமில்லை, விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவில் அன்பானவர்கள், இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆகாய் 2:9 சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்றும் சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகள் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது அழகான வார்த்தைன்னா, இந்த 7வது மாதத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இங்கே என்ன அப்படி யோசிக்கலாம், இதுல இருந்து அப்படி ஒன்றும் இல்லையா, இதுக்குள்ள நிறைய இருக்குதுங்க. இந்த ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் ஒரு காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாராக. விசேஷித்த விதமாக பவுல் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்க ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 3:16 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயம்ங்கிறது என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து தான் பேசுகிறார். அப்போ ஆலயம்ங்கிறது எதுன்னா நம்மளை தான் சொல்லுகிறது. மனிதர் நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்லணும், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுவாங்கன்னா, முந்தின ஆலயம் என்கிறது நம்ம முற்பிதாக்கள். பிந்தின ஆலயம்ங்கிறது எது அப்படி எதை குறிக்கிறதுனா நம்ம சந்ததியை நம்ம சந்ததி இப்ப இருக்கிற நடைமுறையில் இருக்கிற சந்ததி, வரப்போற சந்ததி, 1000 தலைமுறை, இந்த இதை குறித்து தீர்க்க தரிசனமாக வார்த்தையை ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. இது என்ன நம்ம யோசிப்போம், இப்ப நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, நல்ல வேத வாசிக்கிறவங்களா இருப்பீங்க, நல்ல பாத்தீங்கன்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருப்பீங்க. அது மாத்திரமில்ல, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவராக இருப்பேன். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது, சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்ம தேவனுக்கு பயந்து அஞ்சு நடக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் இந்த முந்தின ஆலயமாகிய உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இந்த பிந்தின ஆலயத்தை பார்க்கும்போது ரட்சிப்புனாவே அவனுக்கு என்னன்னு தெரியல, பரிசுத்தனாவே என்னன்னு தெரியல, கீழ்ப்படுதலனாவே என்னன்னு தெரியல. என் பிள்ளையோட நிலைமை இப்படி இருக்கிறது, அவனுக்கு பணம் சம்பாதிக்க தெரியுது, ஆனா அந்த கிறிஸ்துவோட கூட வாழ்கிறதுக்குள்ள அனுபவம் அவனுக்கு தெரியல, அவனுக்கு கிறிஸ்துவோட கூட இணைந்து செயல்படுகிற அனுபவம் தெரியல, இந்த பரலோகத்தை குறித்த ஆசீர்வாதம் அவனுக்கு என்னன்னு தெரியல. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு எனக்கு ரொம்ப பிரயாசம், எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, என் பிள்ளை எப்படியாவது ரட்சிக்கப்படணும், குடிக்கிறதுல இருந்து ரட்சிக்கப்படணும், புகைப்பிடிக்கிற பழக்கத்துல இருந்து ரட்சிக்கப்படணும், அது மாத்திரம் இல்ல இச்சையிலிருந்து அவன் ரட்சிக்கப்படணும், மகளோ ஏதோ ஒருத்தருங்க இந்த எப்படியாவது இந்த பிள்ளை ஆண்டவருக்குள்ள வளர்ந்த நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெற்றோருக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த பெற்றோருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு பல காரியத்தை யோசித்து என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி யோசித்து கவலையோடு இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தவன் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், அந்த கவலையோட எந்த பிள்ளை குறித்து கவலையோட கொடுக்கலாம், அந்த பிள்ளை தான் பிந்தின ஆலயம். அந்த பிந்தின ஆலயம்ங்கிறது என்ன குறினா, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பெரியதா இருக்குமா. நீங்க எப்படி நடந்தீங்களோ, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்களோ, நீங்க எப்படி தேவனுக்காக ஊழியம் செய்தீர்களோ, எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தீங்களோ, தேவனுக்கு மேல எவ்வளவு அன்போட கூட இருந்தீங்களோ, அதை காட்டில் உங்க பிள்ளைகள் பெரிதான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி தீர்க்கமாக இந்த வசனம் சொல்லுகிறதுங்க. எந்த பிள்ளை குறித்து கவலைப்படாதீங்க, இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த வசந்த தைரியமா பிரசங்கம் பண்றேன்னா, என்னோட வாழ்க்கையும் இப்படிதான் இருந்தது. நானும் பிரசங்கம் பண்ணோம்னு சொல்லி கனவுல கூட நினைத்தது கிடையாது. நான் கிறிஸ்தவ மார்க்கத்துல கிறிஸ்துவோட கூட பின்னாடி நடப்பேன் என்று எதிர்பார்த்தது கிடையாது. ஆனாலும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் முந்தின ஆலயம்ங்கிறது என்னோட பெற்றோரை குறிக்கிறது, என்னோட முற்பிதாக்களை குறிக்கிறது. ஆனா அவர்களை காட்டில் இன்னைக்கு பாருங்க, ஆண்டோட பெரிய கிருபையினால இன்னைக்கு மீட்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் பிந்தின ஆலயத்தின் ஆலயம் மகிமை பெரிதா இருக்கும், அந்த பிள்ளைகளை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா 8 அடினா பிள்ளைகள் 16 அடி பாய்வார்கள் என்று சொல்லுவார்கள். அதே போலதாங்க
நீங்க 8ன்னா உங்க பிள்ளைகள் 16 இருப்பாங்க. அதான் பிந்தின ஆலயத்து மகிமை பெரிதா இருக்கும். இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன், மகிமை என்கிறது சாதாரணமானது ஒன்று அல்ல. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டா எல்லா குறைகளும் நிறைவாக மாறும். மகிமை ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டுன்னா போதும். அந்த சொல்றாரு, என் மகிமை உன் மேல காணப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. அந்த மகிமை காணும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வார். சந்தோஷமா இருங்க, உங்க பிள்ளை ரட்சிக்கப்படுவான். இந்த செய்தி நீங்க வச்சுக்கிடுங்க. யார் யாருக்கெல்லாம் இருக்க உங்க பிள்ளைகளுக்கு காண்பீங்க. கண்டிப்பா உன்னை குறிச்சு ஆண்டவர் தீர்க்கமா சொல்லுறாரு. நீ தான் அந்த ஆலயம்னு சொல்லியிருக்காரு. நாங்களாம் ஜெபிச்சது காட்டிலும் நீ அதிகமா ஜெபம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு உன்னை குறிச்சு. இந்த 7ஆம் மாதம் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதனால நீ நல்லா இருப்பான்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைய பார்த்து நீ நல்லா இருப்பா, நீ இன்னைக்கு குடிச்சிருக்க, அதெல்லாம் நான் பெருசா பார்க்கலப்பா, நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பிந்தினாலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். நீ பெரிய காரியங்களை செய்வா, கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்வா. 1 சாமுவேல் 26-25 நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார், மென்மேலும் பலப்படுவா என்று சொல்லி உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளோட மகிமை பெருசா இருக்கும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையின் மூலமாக அற்புதத்தை நடத்துவார். இந்த பிள்ளைகளோட காதுல கேட்க முடியாது இந்த இதை சொல்லுங்க. நான் அந்த பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்றேன், நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய், நீ நிச்சயமா சொல்லுகிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ நிச்சயமாக தேவ மகிமை உன் மூலமாக பெரிதாக வெளிப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த 7ஆம் மாதத்துல பிரசங்கம் பண்றேன். இந்த வார்த்தையை நீங்கள் யாருக்குனாலும் நீங்க அனுப்பி பாருங்க. எந்தெந்த பிள்ளைகளை குறித்து கவலை இருக்க அந்த பிள்ளைகளோட இந்த வார்த்தையை கேட்க சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் நலமா இருப்பார்கள், சமாதானமா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பார்கள், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் அபிஷேகம் பெறுவார்கள். அது மாத்திரமே ஆவின் வரங்கள் இந்த பிள்ளைகள் மூலமாக வெளிப்படும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால தைரியமா சொல்லுகிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னதுதான் அப்படியே நடக்கும். சமாதானத்தை கட்டளையிடுவேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, விசுவாசிங்க. இதனோட மகிமை காண தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். God bless you.